இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, பாட்டி எப்படிமா இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. மாப்பிள்ள டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? சரிம்மா, ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். நான் அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். நீ தைரியமா இருமா, பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். மாமா, பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் நினைவு திரும்பலம்மா, அப்படியே தான் இருக்காங்க. விதி அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குப்பா. நீங்க ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு வரல? அப்பா, அது வந்துப்பா, நானும் வரணும்னு தான்ப்பா நினைச்சேன். நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்கன்னு கவிதா சொன்னாப்பா, அதனாலதான் நான் இங்கே இருந்துட்டேன்ப்பா. வந்தா ஹாஸ்பிட்டல் பில்லை என் தலையில கட்டுவீங்க. அவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்க போறது? என்ன என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, அதை விடுங்க. இப்போ யார் அங்க? நம்ம மகேஷ் மாப்பிள்ள தான் இருக்காரா? ஆமா, அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அத்தை, மகேஷ் ரொம்ப தங்கமான புள்ள அத்தை. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் அவர் வீட்டு ஆளா பாக்குறாரு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்ல மாப்பிள்ள. செலவெல்லாம் அவரே பாக்குறாரு போல. அப்பா, எப்பப்பா டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க? நினைவு திரும்ப நாளாகும்னு சொல்றாங்கப்பா. அதனால மாப்பிள்ள அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் டாக்டர் வச்சு பாத்துக்கிறேங்கிறாரு. நல்ல ஐடியாப்பா. அங்கன்னா வேலை செய்யறதுக்கு கூட மாட ஆள் இருப்பாங்க, பாட்டிக்குமே வசதியா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லைல்ல. என்னங்க, ஆளாளுக்கு வேலையா இருப்போம், அவங்கள நாம சரியா கவனிக்க முடியாதுப்பா. பாட்டி அங்கேயே இருக்கட்டும். அக்கா. அஞ்சலி, பாட்டி எப்படி இருக்காங்க? அப்படியேதான்க்கா இருக்காங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. நான் தான் பாட்டியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கில்ட் ஃபீலா இருக்குக்கா. இப்படிலாம் யோசிக்காத அஞ்சலி. பாட்டி சீக்கிரமா சரியாயிடுவாங்க. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரி. பாத்துக்கோ. சரிக்கா. சிஸ்டர். சார், டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பல? ஆமா சார், உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு இருந்தேன். ஓ, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். என்ன பாட்டி,
ரொம்ப கஷ்டமா இருக்கா? பின்ன ஆ? என்னை பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் லைஃப் அழிக்கணும்னு நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா? தப்பு 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 தப்பு. இதுக்கு தான் மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது. பரவாயில்ல, நீங்களாவது உயிரோட இருக்கீங்க. எத்தனை பேர் மேல இருக்காங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நீங்க என் அஞ்சலியோட பாட்டி. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஞ்சலி அழுவா. அது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் உங்களை உயிரோட வச்சிருக்கேன். நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. ஆனா இப்படியே இருப்பீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சுயநினைவு வந்துச்சுன்னா, உண்மைய சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட தான் சொல்லணும். வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதோ இவன் உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன, உங்களுக்கு லேசா கண்ணு அசைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் நான் இங்க இருப்பேன். ஏற்கனவே ஒருத்தங்க அந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப நீங்களும் என் கஸ்டடியில இருக்கிறீங்க. இது பேட் இல்ல? பாட்டி, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இங்க இருக்கு. இதோ ஏசி இருக்கு, சாப்பாடு இந்த ட்ரிப்ஸ்ல இருக்கு. ஜாலியா இருக்கலாம். எப்போ உங்களுக்கு இங்க இருக்க போர் அடிக்குதோ அப்ப நீங்க தாராளமா enjoy the long sleep. Bye. Hey, Anjali. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல. நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, பழசெல்லாம் ஞாபகம் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டாக்டர் கூட இதைதான் சொன்னாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு டைம் இருக்கும் போது நான் பேசுறேன், உங்களுக்கும் டைம் இருக்கும் போது நீங்களும் பேசுங்க. ஓகே.